ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா அந்த கவர்மெண்ட் ஜாபுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த டாக்டர்ஸ் நிறைய படிக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்ஜினியர், எங்க பார்த்தாலும் இன்ஜினியர் வீடு இங்க இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பாத்தீங்கன்னா ஏஐ வந்து இப்போ ஃபியூச்சரிஸ்டிக்கா இப்ப எல்லாரும் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த ஒரு டீகேட்ல வந்து அதுதான் இருக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி வேற வேற விஷயங்கள் வந்து இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து பூம் ஆகும்போது கிரக ரீதியா அதுக்கு ஏதாவது காரணங்கள் இருக்கா? கண்டிப்பா 100% இருக்கும். நீங்க இந்த வருஷ பலன்கள் நம்ம சொல்லுவோம். ஆமா. நிறைய அஸ்ட்ராலஜர் எல்லாம் உட்காந்துட்டு சொல்றத புதியுத்துல பார்த்திருப்பேன். அப்ப இந்த வருஷத்துக்கு நாயகன் யாரு, அரசு யாரு, அதே மாதிரி மந்திரி யாரு அப்படி சொல்லும்போது இந்த வருஷத்துல எது நன்னா இருக்கும் இப்படி எல்லாம் சொல்லுவோம். அப்போ புதனுடைய ஆதிக்கம் நிறைய இருக்கும் பொழுது கம்ப்யூட்டர் சம்பந்தம் ஃபீல்டு, டெக்னாலஜி சம்பந்தமான விஷயம் இதெல்லாம் சூப்பரா வரும். அதே மாதிரி சூரியன் அண்ணா வரும்பொழுது நிறைய பேருக்கு பாலிடிக்ஸ் சம்பந்தமான எண்ணம் வரும். புது புது தலைவர்கள் உருவாகுவாங்க. புது புது நபர்கள் பாலிடிக்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி ஆகும். சரி, பொது விஷயங்கள்ல நிறைய இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி ஆகும். சந்திரன் நிறைய இருக்கும்போது வெளிநாடு வாய்ப்பு, உடனே நம்ம போனோம்னா இப்போ உடனே விசா தான், அங்க உடனே போயிடலாம் அப்படிங்கிற வெளிநாடு சம்பந்தமான விஷயம். ஒரு டைம்ல அந்த ஆன்சைட் போறது ஒரு குரூப் நிறைய இருந்தாங்க. அதெல்லாம் எக்கச்சக்கமா இருக்கும். இந்த கோவிட் டைம்ல பண்ணீங்கன்னா ஆன்லைன் கிளாஸஸ் நிறைய இருந்திருக்கும். ஆமா ஆமா, எக்கச்சக்கமா ஆன்லைன் கிளாஸஸ், ஆன்லைன் பிசினஸ் ஜாஸ்தியா இருந்துட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு கிரகத்தினுடைய ஆதிக்கம் வருது பாத்தீங்களா. சில டைம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வேலையை விட்டுட்டு விவசாயம் பார்க்க போயிடலாம்னு சொல்லுவாங்க. ஆமா, தோட்டம், வீட்டு மாடி தோட்டம். அப்போ அந்த அதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் சம்பந்தப்படும் போது அது குரு கூட இருக்கும்பொழுது இந்த மாதிரி விஷயங்கள் அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த கிரகங்களுடைய வலு ஜாஸ்தி ஆகும்ல, பவர் ஜாஸ்தி ஆகும். அதை சார்ந்த விஷயங்களுக்கு பூம் ஆயிடும். இடையில பாத்துட்டீங்கன்னா இந்த ட்ரேடிங் எல்லாம் பயங்கரமா இருந்தது. ஆமா, ட்ரேடிங் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரேடிங். நீங்க யூடியூப் எடுத்து எதை பாத்தீங்கன்னாலும் ட்ரேடிங். இதுலதான் நான் வந்து இத்தனை கோடி சம்பாதிச்சேன், இதுலதான் நான் இத்தனை கோடி இழந்தேன். அந்த கிளாஸஸ் எக்கச்சக்கமா பார்த்திருப்பாங்க, போயிருப்பாங்க. நீங்க சொன்ன மாதிரி இப்ப ஏஐ, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அடுத்தது கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த மாதிரி நிறைய இப்போ வந்து அந்த கிரகத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த கிரகம் வலு பெறும் பொழுது அந்த சப்ஜெக்டுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாமே வலுப்பெறும். அந்த தொழிலெல்லாம் வலுப்பெறும். மக்கள் அதை நோக்கி ஈர்ப்பா போவாங்க.